بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தௌஹீத் என்ற ஒரு அழகான கொள்கையை நமக்கு அருள் இருக்கின்றார். இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய தலைமுறையினருக்கு போய் சேர வேண்டும், நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு இந்த தௌஹீத் என்ற பாக்கியம் போய் சேர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, கவலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படியே ஒரு கவலை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிடலாம். எதை வைத்து இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லி ஒரு 23 ஆண்டு கால பிரச்சாரத்தில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே அந்த மக்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை சொல்லிவிட்டு அவர்கள் இறுதி கட்டத்தை அடைகின்றார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த வேளையிலே மக்களுடைய கவனத்தை இழுப்பதற்காக வேண்டி அவர்கள் அனைவருடைய கவனத்தையும் தன்னுடைய கைவசத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அழகிய ஒரு அணுகுமுறையை கையாளுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி தோழர்களுக்கு மத்தியிலே லட்சக்கணக்கான தோழர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், இது என்ன நாள் என்று கேட்கின்றார்கள். அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்று எல்லோருக்குமே தெரியும். நபி தோழர்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று பதிலளிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் நினைத்துக் கொள்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளுக்கு வேறொரு பெயரை சூட்டப் போகின்றார்கள் என்று நினைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே பதில் சொல்கின்றார்கள், அலைஸ யௌமன் நஹர், இது அறுத்து பலியிடக்கூடிய நாள் அல்லவா என்று அல்லாஹ்வுடைய தூதரை குறிப்பிடுகின்றார்கள். வேறு எந்த விதமான பெயரையும் அவர்கள் சூட்டவில்லை. அடுத்து கேட்கின்றார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய ஊர் மக்கா தான், இது என்ன ஊர் என்று கேட்கின்றார்கள். நபி தோழர்கள் அப்போதும் பதில் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள். ஏனென்றால் தோழர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்வதற்கு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு பெயரை சூட்டப் போகின்றார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே அவர்கள் எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்ற பதிலை மட்டும் தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது மக்கமா நகரம் அல்லவா, இது பல்தா அல்லவா, அதாவது அந்த ஊர் மக்கா, அந்த மக்காவை தான் இப்படி அழைக்கின்றார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது என்ன மாதம் என்று கேட்கின்றார்கள். அந்த மாதமும் நபி தோழர்களுக்கு தெரியத்தான் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பெயரை அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு சூட்டப் போகின்றார்கள் என்று கவனத்தில் கொண்டு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்ற பதிலை சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது துல்ஹஜ் மாதம் அல்லவா என்று அவர்களுக்கு தெரிந்த மாதத்தையே சொல்கின்றார்கள். இப்படி சொன்னதுல என்ன விளைவு ஏற்படுகின்றது என்றால், எல்லோருடைய கவனமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒருமுகப்பட்டு விடுகின்றன. எல்லோருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பார்த்து நிற்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு என்ன பதில் தர போகின்றார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுடைய உள்ளத்தில் அதிகரித்து விடுகின்றது. இப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும், உங்களுடைய உடல், உங்களுடைய உயிர், அலைக்கும் ஹராம், உங்களுக்கு புனிதமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளுடைய கண்ணியத்தை போன்று, பலதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த நகரத்தினுடைய கண்ணியத்தை போன்று, ஷஹரிக்கும் ஹாதா,
உங்களுடைய இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை போன்று இந்த மாதத்துல நீங்க யாரையும் அடித்து கொண்டு விட மாட்டீர்கள், இந்த நாள்ல யாரையும் நீங்கள் தாக்கி விட மாட்டீர்கள், இந்த ஊர்ல நீங்கள் யாரையுமே தாக்கி விட மாட்டீர்கள், இவ்வளவு கவனம் எடுத்துக் கொள்கின்றீர்கள் அல்லவா? இது போன்று இனிமேல் எல்லா நாட்களிலும் நீங்கள் உங்களுடைய உயிர் புரிகின்ற வரை இந்த கண்ணியத்தை காக்க வேண்டும். யாரும் யாரிடமும் மறந்து மீறிவிடக் கூடாது. உங்களுடைய சுயமரியாதையை கிழிக்கக்கூடிய வகையில, உங்களுடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய வகையில நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவருடைய மானமும் சுயமரியாதையும் புனிதமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்திப்பீர்கள். அப்படி சந்திக்கின்ற பொழுது ஃபயஸலுக்கும் அன் அமாலிக்கும், நீங்கள் செய்த வணக்கங்களை பற்றி அல்லாஹ் காரியங்களை பற்றி செயல்களை பற்றி விசாரிப்பான் என்று சொல்கின்றார்கள். ஒன்று, உங்களுடைய உயிர் புனிதமானது, மனித உரிமைகளை பற்றி சொல்கின்றார்கள். அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, மறுமையில நீங்க விசாரிக்கப்படுவீர்கள் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்கின்றார்கள். அடுத்து சொல்கின்றார்கள், ஃபலா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யضرب பஅலக்கும் காப பஅல், எனக்கு பின்னால ஒருவர் இன்னொருவரை வெட்டுகின்ற காபிர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். இந்த செய்தியை சொல்றாங்க. அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க, அலா ஹல் பல்லக்த், நான் இந்த தூது செய்தியை உங்களிடத்தில் சொல்லிவிட்டேனா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை கேட்கின்றார்கள். அந்த 3 தடவையும் எல்லோருமே சேர்ந்து ஆம் என்று சொல்கின்றார்கள். ஆமா, நீங்கள் எடுத்து சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் மஷ்ஹத், யா அல்லாஹ் நீ சாட்சியாளனாக இருந்து கொள், நீ இதற்கு சான்று கூறு, இதற்கு நீ ஆதாரமாக இருந்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சாட்டி பெரிய ஒரு செய்தியை குறிப்பிட்டு விட்டு தொடர்ந்து சொல்கின்றார்கள், ஃபல்யுபல்லிகு ஷாஹித் அல் காயிம், வந்தவர் வராதவரிடத்தில் தெரிவித்து விடுங்கள். அடுத்து சொல்றாங்க, ஃபருப்ப முபல்லகின் அவ்ஆ மின் சாமிஇன், எத்தனையோ பேர்கள் நீங்க ஒரு செய்தியை சொல்ல போவீங்க, செய்தியை நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆட்கள் உங்களிடத்திலிருந்து கேட்கிறாங்க, அவங்க பெரிய அளவுல அறிஞராக ஆகி ஒரு செய்தியை உங்களிடத்தில் கேட்டு அதிலிருந்து 1000 சட்டங்களை அவர்கள் எடுத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை ஹஜ்ஜத்துல் விதாவுல வச்சு குறிப்பிடுறாங்க. இது புகாரி, முஸ்லிம் போன்ற எல்லா நூல்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி. நீங்க என்ன பார்க்கிறோம், இந்த செய்தியை நீங்க எடுத்து சொல்லுங்க, அடுத்த ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க என்று சொல்கின்றார்கள். இப்படி அடுத்த ஆளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுல ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோமா? இந்த கல்வியை கற்பதற்கு நம்ம எத்தனை பேர்கள் தயாராக இருக்கிறோம்? இந்த கல்வியை கற்பதற்கு என்று ஒரு குழு, ஒரு கூட்டம், ஒரு சாரார், ஒரு சந்ததி இருக்கிறாங்க. அவர்கள் மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், வேற யாருமே இந்த கல்வியை கற்றுக்கொள்ள கூடாது என்று இந்த கல்வியை அதற்கு என்று மார்ஜினல் அந்தஸ்து கொடுப்பான் என்று சொல்வார்கள். ஓரத்தில் ஒரு இடம், அந்த இடத்தை தான் கொடுத்திருக்காங்க. தௌஹீத்வாதிகளும் அப்படித்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் இறைவனுடைய அருளால் நீங்கள் பார்க்கலாம், போகக்கூடிய இடங்கள் எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்திற்கு கிளைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. அந்த கிளைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரொம்பவும் பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமை. அல்லாஹ் இந்த பள்ளியை நமக்கு தந்திருக்கின்றானே, பாக்கியமாக்கி தந்திருக்கின்றான். இந்த பள்ளியில அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருள் செய்திருக்கிறான். இது போன்று கடல் போன்ற இடமெல்லாம் அந்த மக்களிடத்தில் இல்லை. நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருக்கின்ற பொழுது பல கிளைகளுக்கு போகும்போது இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டிருக்காங்க, ஒதுக்கி அப்படியே உள்ள நிற்க முடியல. அந்த இடத்துல அந்த மக்கள் நின்று தொழுதுட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல எல்லாம் என்ன கேட்கின்றார்கள் என்றால், ஒரு தாயி தாங்க, ஒரு அழைப்பாளர் தாங்க என்று ஒவ்வொரு ஊரிலையும் கெஞ்சி கேட்கின்றார்கள். தௌஹீது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை ஆட்கள் இந்த தௌஹீதுக்காக வேண்டி மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்து, இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி! இது சாதாரணமான ஒரு செய்தியா? சாதாரணமான ஒரு விஷயமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா, எல்லா மூமின்களும் படிப்பதற்காக வேண்டி கிளம்பி போய்விட வேண்டாம். அப்படி ஆர்வம் இருந்துச்சு, எல்லாரும் போயிடாதீங்க, ஒரு குறிப்பிட்ட சாரார் ஊர்ல இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட சாரார் போய் படிக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபா, உங்களிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இருந்தும் ஒரு சாரார் கிளம்பி லியதஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி புறப்பட வேண்டாமா? ஒலியுந்திரு,
அல்லாஹ் சொல்றான், ஒலி யுந்திரு கௌமஹும் இதா ரஜவு இலையும், அவர்கள் அப்படி மார்க்கத்தை படித்துட்டு வந்து தன்னுடைய சமுதாயத்தை எச்சரிக்க வேண்டாமா, அல்லஹும் யஹ்தரூன், அவர்கள் திரும்பி வாழ்வார்கள் அல்லவா. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ் குர்ஆன்ல தௌபாவுல இப்படி கேட்கிறான, இந்த கல்வி என்ன வார்த்தை போடுகின்றான் என்றால் யதஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை அவர்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், மார்க்கத்தை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றான். இந்த யதஃபக்கஹு ஃபிக்ஹ் என்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ங்கறத நான் அடுத்ததுல சொல்றேன். இதுல நாம என்ன பார்க்கின்றோம் என்றால், இத மாதிரி மார்க்கத்தை படிப்பதற்கு என்று யாராவது கிளம்புறாங்களா? ஏழை பாளைகள் அவங்க தான் கிளம்பணும். அது போன்று யாருக்கு படிப்பு ஏறாதோ அவன் தான் போய் படிக்கணும். யாரு ஒரு அலங்கோல தோற்றத்தில் இருப்பானோ, காட்சியளிப்பானோ அவன் தான் போய் படிக்கணும். பணக்கார வர்க்கத்தில் யாருமே இந்த கல்விக்கு எட்டி பார்க்க மாட்டாங்க, ஆனா அவங்க தான் எட்டி பார்க்கணும். இந்த கல்வியினுடைய நிலைமை அந்த மாதிரியான ஒரு அளவுல ஆகிவிட்டது. பாருங்க, இந்த செய்தியை தெரிந்த உடனே ஒவ்வொரு ஆளும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்குமே கடமை, கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்னிலிருந்து ஒரு கூட்டத்தை உங்கள் பக்கம் நாம் அனுப்பி வைத்தோம் அல்லாஹ் சொல்றான். எதற்கு தெரியுமா? யஸ்தமிஊனல் குர்ஆன, குர்ஆன் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜின்னில் இருந்து ஒரு சாரார உங்கள் பக்கம் நாம் திருப்பி விட்டோம். ஃபலம்மா ஹலரூஹு, அவர்கள் உங்களுடைய அருகில் வந்து தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்றாங்க, ஜின்கள் அன்சிது, வாய்ப்புத்தி இருங்கள், குர்ஆன் ஓதப்படுகின்றது என்று அவர்கள் தங்களுடைய சகாக்களை பார்த்து சொன்னார்கள். ஃபலம்மா குலிய, அந்த குர்ஆன் ஓதி முடிக்கப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் அந்த கிராத்தை முடிச்ச உடனே வல்லௌ இலா கௌமிகும், ஜின்கள் தங்களுடைய சமுதாயத்தை நோக்கி செல்கின்றன. எப்படி செல்கின்றன தெரியுமா? ஜின் சமுதாயம் செல்கின்றது எப்படி செல்கின்றது தெரியுமா? முன்திரின், கேட்ட செய்தியை அங்கு கொண்டு போய் சக ஜின்களிடத்துல, தான் வாழக்கூடிய அந்த ஜின் சமுதாயத்தை இடத்துல போய் இந்த சத்தியத்தை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் திரும்புகின்றார்கள். கொஞ்ச நேரம் இந்த குர்ஆனுடைய அந்த பொறி அவர்களுடைய உள்ளத்தில் பட்ட உடனே அடுத்து அவர்கள் எடுக்கக்கூடிய பணி, அவர்கள் தயாராக இருந்த அந்த பணி, அந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி தான் பெற்ற அந்த கருத்தை, அந்த மார்க்கத்தை அந்த மக்களிடத்தில், ஜின் சமுதாயத்திடத்தில் போய் சொல்லணும் என்று அந்த ஜின்கள் கேட்ட மாத்திரத்தில் திரும்பி போய் எச்சரிக்கையாளராக செல்கின்றார்கள் அல்லவா? தௌஹீதை தெரிஞ்சிருக்கிறோம் எத்தனை பேர்கள் நம்முடைய குடும்பத்தில் இந்த செய்தியை போய் சொல்லியிருக்கிறோம்? அதற்காக வேண்டி என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அதற்காக வேண்டி என்ன தயாரிப்பு? இது நம்ம ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒட்டுமொத்த தௌஹீத் ஜமாத்தையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? வருங்கால சந்ததியினருக்கு இந்த தௌஹீதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அல்லாஹ், நீங்க ஒரு சாரார் கிளம்பி போய் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று கேட்கின்றானே, அதுல போடக்கூடிய அந்த வார்த்தை இருக்க ரொம்ப ஷார்ப்பான சிந்தனை இருக்கணும். மார்க்கத்தில் உள்ளவன் மதரசாவில் கொண்டு வந்து சேர்க்கிறான். எப்படி சேர்ப்பாங்க தெரியுமா? படிப்பே வரமாட்டேங்குங்க, இவன் ஓதுறதுக்கு தாங்க லாயக்கு, இவன் சத்தியத்தை சொன்னா உருப்படுமா? அறகுற வைத்தியனும் அறகுற ஆன்சாவும் சமுதாயத்திற்கு கேடு, ஆளை கொண்டு போடுவானோ, அதுதானே? அவன் இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டாங்க, படிப்பு வரமாட்டேங்குதுங்க என்று சொல்லி மதரசாவில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த மதரசாவில் அவனை சங்கிலியில கட்டி போட்டிருப்பாங்க. அந்த இடத்திலேயே இருந்து சிறுநீர் கழிப்பான். அது அப்படியே வளைஞ்சு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கின்றது என்பதற்கு உள்ள எடுத்துக்காட்டு. இது தௌஹீத் வருவதற்கு முன்னால் இந்த நிலை இருந்துச்சு, அதே நிலை தான் இப்போது நீடிக்கிறது. இந்த பள்ளிவாசல்ல ஒரு 1994 நிறுவப்பட்ட இந்த மேலப்பாளையத்தில் எத்தனை பேர் நீங்க தயாரா இருக்கிறீங்க இந்த மார்க்கத்திற்காக வேண்டி? வந்தவர் வராத இடத்தில் போய் சொல்லட்டும் என்று சொல்கின்றார்களே. ஒரு ஜெயின்ல அப்படி இறந்து போயிட்டார், அல்லாஹ் ஆயுள் நீடிச்சு வைக்கட்டும், யார் சொல்ல போறான்?
ஒரு சம்சுல்ஹா போயாச்சு, ஒரு எம்எஸ் சுலைமான் போயாச்சு, எம்ஐ சுலைமான் போயாச்சு, அல்தாபி போயாச்சு, நாசர் போயாச்சு, அப்பாஸ் போயாச்சு. யாரையா சொல்ல போறீங்க சத்தியத்தை? எதற்காக வேண்டி தியாகம் செய்தீங்க? எதற்காக வேண்டி பள்ளியை விட்டு வெளியே வந்தீங்க? எதற்காக வேண்டி ஊரை விட்டு அடித்து துரத்தப்பட்டீர்கள்? ஊர் விலைக்கு வைக்கப்பட்டீர்கள், சிறைச்சாலைக்கு சென்றீர்கள், காவல்துறையில் தவமாக கிடந்தீர்கள். எதனால? இந்த கல்விக்கு என்று ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? எதனால இவ்வளவு பெரிய சிரமத்தை அடைஞ்சோம்? சத்தியத்தை அறிஞ்சி நம்முடைய சந்ததியும் சேர்ந்து சோனத்திற்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதானே. என்ன மரியாதை வச்சிருக்கிறோம்? உலக கல்வியை, அந்த கல்வியும் படிக்கின்ற பொழுது இறையச்சத்தை தருகின்றது என்றால் அதுவும் கல்விதான். ஆனால் அந்த உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இந்த கல்விக்கு கொடுக்கிறோமா? இது படிக்க வர்றது யார் வரணும் தெரியுமா? நான் சொல்கின்றேன், பணக்கார வர்க்கத்தில் இருந்து வர வேண்டும். பட்டதாரிகள் இந்த கல்விக்கு வர வேண்டும். படிச்ச பட்டதாரி ஒரு 5 வருஷத்திற்காக வேண்டி ஒதுக்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கு. ஏன் தெரியுமா? இதற்கு ரொம்ப விரைவான ஒரு சிந்தனை தேவை. எப்படி இருந்திருக்கிறாங்க நபி தோழர்கள்? ஃபிக்ஹ் என்றால் அப்படியே வரக்கூடிய அந்த விளைவுகளையும் சேர்த்து பார்த்து இப்படித்தான் என்று ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவில் அவருடைய புத்தி கூர்மை அமைந்திருக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜன இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்கின்றார்கள். அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. பார்த்தா தண்ணீர் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போதான் ஒரு பிரார்த்தனை செய்றாங்க, அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன், இவருக்கு மார்க்க ஞானத்தை நீ கொடு, இவருக்கு மார்க்க ஞானத்தை கொடு. வல்லிமுஹு தவீல், மார்க்கத்தினுடைய விளக்கத்தை இவருக்கு நீ வழங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்றாங்க. புகாரி, முஸ்லிம் போன்ற, அகமது போன்ற நூல்கள் எல்லாம் இந்த செய்தி இடம்பெற்று இருக்கின்றது. இவருக்கு நீ மார்க்கத்தை கற்றுக் கொடு, மார்க்க ஞானத்தை கொடு என்று கேட்கின்றார்கள். இந்த மார்க்க விளக்கம் என்றால் சுதாரிப்பா பாருங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நேரத்தை தெரிஞ்சு, அவங்களுடைய அந்த தேவையை தெரிஞ்சு கொண்டு போய் கொடுக்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் துஆ செய்றாங்க. இதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒரு செய்தியை கேட்கணும். இன் ததூபா இலல்லாஹி ஃபகத் சகத் குலூபுக்குமா, உங்கள் இருவருடைய உள்ளமும் அல்லாஹ்விற்கு பணிந்து விட்டால், அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 மனைவியரை பற்றி சொல்றான். அது யாரு? இப்னு அப்பாஸுக்கு அறிவுல அந்த கேள்வி, அவருடைய மூளையில அந்த கேள்வி கணை எழுந்து விட்டது. இவருக்கு விளக்கம் கேட்கணுமே. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல எப்போதும் கேட்கிற மாதிரி எல்லா சமயத்திலும் போய் கேட்க முடியாது, எப்போதும் போய் கேட்க முடியாது. அதனால அவங்க என்ன செய்றாங்கன்னா, இயற்கை தேவையை முடிச்சுட்டு அங்கிருந்து வர்றாங்க. ஒது செய்வதற்கு தண்ணீரை இவங்க கொடுக்கறாங்க. கொடுக்கும் பொழுது அல்லாஹ், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்துல 2 மனைவிகளுடைய பெயரை சொல்றாங்க. அது யாரு சொல்றம்பா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா எப்போதுமே பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு கடுமையான ஒரு தோற்றத்தில் உள்ளவங்க. அப்ப அவங்கள்ட்ட எந்த நேரத்தில் அந்த செய்தியை கறக்கலாம், எப்படி ஒரு எதிர்பார்ப்பு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு நின்று ஒரு பெரிய ஹதீஸ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அது புகாரில இடம்பெற்று. இந்த நேரத்தில் கேட்டாங்க தெரியுமா, அந்த 2 மனைவி யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை சொல்றாங்க. அவங்க இந்த மார்க்க விளக்கம் ஒரு ஆட்டை போய் எப்போது கேட்கணும் அப்படிங்கிற அந்த டயத்தை சாதுரியமா தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. இது மாதிரியான விளக்கம் வேண்டும். இப்படி நபித்தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. ஃபிக்ஹ் என்றால் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப புத்தி கூர்மை இருக்கணும். அப்படி செயல்பட்டாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அத மாதிரி இந்த மார்க்கத்தை படிக்க வரக்கூடியவர்கள் ஒரு பட்டதாரியா இருக்கணும். குறைஞ்சது +2 இல்லாம வரக்கூடாது. அதற்கு முந்தி குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஆட்கள் அதிகம் தேவை. ஹாஃபிஸ்கள் தௌஹீத் ஜமாஅத்துல கிடையாது. நாம தான நிறுத்தி நிதானமா தொலை வைக்கிறோம். நம்மள எத்தனை பேர்கள் ஹாஃபிஸ்கள் இருக்கிறோம்? 2-3 ஹாஃபிஸ்கள் தான் இருக்கிறாங்க. அதற்கு ஏதாவது முயற்சி செய்தோமா? இதற்கு இந்த கல்வியின் பக்கம் வருவதற்கு என்று ஏதாவது ஒரு முயற்சி இருக்கின்றதா? கிடையாது. எல்லாருமே ஒரு பாட்டாளி வர்க்கத்தில் இருந்து, ஏழை வர்க்கத்தில் இருந்து அவங்க இந்த கல்விக்காக வேண்டி ஒதுங்கணும். அவங்க சதாவும் மக்கள் இடத்துல கையேந்திட்டு இருக்கணும். இந்த நிலை தான் இன்றைக்கும் தௌஹீத் ஜமாத்துல இருக்கு. தௌஹீத் ஜமாத் உட்பட அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்தில் ஒரு தௌஹீத் ஜமாத்தினுடைய தாய, என்னுடைய தொழிலில் அவரை நான் பங்குதாரராக சேர்த்து, நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி இருங்க, உங்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் என்று அப்படி தத்தெடுக்கக்கூடிய ஆட்களை இந்த தௌஹீத் ஜமாத்துல பார்க்கிறோமா? கிடையாது. இன்றைக்கும் எதிர்பார்ப்புல போய் நிற்கக்கூடிய ஆட்களை தான் பார்க்கிறோம்.
அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கல்வி வேண்டாம் என்று நினைக்கிறாங்க. பிறருடைய கையை அப்படிதான் ஆலிம் சாக்கள் ஆக்கி வச்சுட்டாங்க. சுன்னத்துல் ஜமாத்துல உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களே, அவன் ஒரு 5 பெண் குழந்தை பிறந்துரும், உடனே சிங்கப்பூர் அந்த ஊர் இந்த ஊர் என்று போய் யாசகம் கேட்கக்கூடிய அளவுல தான் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையின் காரணத்தினால இந்த பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்க. அதனால புத்தி கூர்மை உள்ள தாயிகள் யாருமே மார்க்கத்தை தெரிவதற்கு வரல. அதனால தான் முத்தவள்ளி என்ன சொல்றாரோ அதை இமாம்கள் கேட்டுக்கொண்டு சத்தியத்தை மறைக்கிறாங்க. புகாரில வருதுல, கபர்களை உடைக்கணுங்கிற ஹதீஸ் இங்குள்ள ஆளுங்களுக்கு தெரியாது என்று சொல்ல முடியுமா? தெரியும். சொன்னா பிழைப்பு போயிடும். சொன்னா வருவாய்க்குள்ள வாசல் அடைக்கப்பட்டு விடும். அதனால சொல்றதுக்கு தயங்குறாங்க. அதனால வரமாட்டேங்கிறாங்க. மறுமைய இந்த உலகத்திற்காக வேண்டி விற்று கொண்டிருக்கின்றார்கள். வயிற்று குழைப்புக்காக வேண்டி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால இந்த கல்விக்கு வரக்கூடிய மக்கள் ரொம்பவும் புத்தி கூர்மையா இருக்கும். அப்படிதான் நபித்தோழர்கள் இருந்தாங்க. எந்த அளவிற்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்த அந்த நபித்தோழர்களுடைய அந்த நிலையை நம்ம பார்க்கின்ற பொழுது, பெண் நபி தோழி உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எல்லாரும் அரஃபா அன்றைக்கு நோன்பு பிடிக்கலாமா கூடாதா என்று விவாதம் நடக்குது. அரஃபாவுல எவ்வளவு பெரிய கூட்டம், ரசூலுல்லாஹ்வோடு எத்தனை பேர்கள் நின்று கொண்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சிருக்காங்க, நோன்பு வைக்கல என்று வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு தஆலா எப்படி அழகா வேலை செய்றாங்க பாருங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 042452152226. ஒரு கிண்ணத்துல பால் எடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. பால் அவங்க ஒட்டகத்தில் இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை குடிக்கிறாங்க. சொல்றாங்க விடை தெரிந்து விட்டதா? இவங்க போய் நேரடியாக அங்க நின்று கேட்பதற்குண்டான மக்களை முண்டி அடித்து தள்ளிட்டு போலாம் கேட்க முடியாது. எவ்வளவு ஷார்ப்பா சிந்திக்கிறாங்க பாருங்க. இப்போ பாலை கொடுத்து விடுறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் குடிச்ச உடனே அரஃபா நாள் என்று அரஃபாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நோன்பு கிடையாது, மற்றவங்களுக்கு நோன்பு. பாக்குறோமா? அது எப்படி இந்த மாதிரியான புத்தி கூர்மை உள்ள அளவுல ஆட்கள் தேவை. அப்படி இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உள்ள நபி தோழியர்கள். அடுத்து பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. நபி தோழர்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறி சொற்பொழிவு ஆரம்பிக்கிறாங்க. உட்கார்ந்து சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன அப்தன் ஹய்யரஹுல்லாஹ் பைன அன் யூதியஹு மின் ஸஹரத்தி துன்யா மாஷா வ பைன மா இந்தஹு. அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு இந்த உலகத்தில் உள்ள வசதி வாய்ப்புகளை அவர் எடுத்துக்கொள்ளலாம், அதற்கும் அவருக்கு விருப்பம் இருக்கின்றது. மறுமையில் அல்லாஹ் அவருக்கு ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கூலியையும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டுக்கும் மத்தியில் அவர் விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற இந்த தகவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு வர்றாங்க.
இந்த அல்லாஹ் அந்த அடியாருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அந்த அடியார் இந்த உலகத்தில் உள்ள வசதியான வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் உள்ளதை எடுத்துக்கொண்டார் என்று சொன்ன உடனே ஒருவர் அழுகின்றார். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகின்றார்கள். ஃபதைனாக பிஆபாயினா வ உம்மஹாத்தினா, எங்களுடைய தாய் தந்தையர்கள் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்கின்றார்கள். பக்கத்தில் உள்ள நபித்தோழர்களாம் என்ன சொல்லிட்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதுதானே, ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள வசதி வாய்ப்புகள் அந்த வசதி அதை போன்று மறுமையில் உள்ளது, இந்த ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்க போகின்றார் என்று அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான். அவர் மறுமையில் உள்ளதை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. இதுல என்ன விஷயம் வந்துருச்சு? உன்துர் இலா ஹாதா ஷேக், இந்த ஷேக்கை பாருங்கள், இந்த அறிஞரை பாருங்கள், அழுகின்றார்கள் என்று மற்ற நபி தோழர்கள் விமர்சனம் செய்றாங்க. என்ன தெரியுமா? அபூபக்கர் அழுதது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகின்றார்கள் என்ற வார்த்தையை இந்த வார்த்தைகளில் உள்ளடக்கி சொல்லிவிட்டார்கள் என்பதை அவர்களோடு ஆத்மார்த்த நண்பராக இருந்த அபூபக்கர் உடனே இந்த வார்த்தையை கேட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். அப்படின்னா நபித்தோழர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரியான ஒரு அர்த்தம் அதுல உள்ளடங்கி இருக்கிறது என்பதை விளங்கிய அபூபக்கர் எங்களில் மிக சிறந்த ஒரு அறிஞர், சாதாரணமான அறிஞர் கிடையாது. பார்க்கிறோமா? அப்ப அந்த வார்த்தையை வச்சு அதுல ரசூலுல்லாஹ் என்ன பொடி வச்சிருக்காங்க, அதுல என்ன கருத்தை உள்ளடக்கியிருக்காங்க என்பதை தெரிந்து உடனே அழுகாம பாருங்கள். தன்னுடைய தோழர் தன்னை விட்டு புரிய போகின்றார். இதற்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சில புகழாரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி என்னை இந்த அளவிற்கு தெரிந்து வச்சிருக்கீங்களே என்று சொல்லிவிட்டு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி எல்லாம் சொல்றாங்க. இது புகாரில இடம்பெற்றிருக்கின்றது 3904வது ஹதீஸாக. அதை நீங்க பார்த்துக்கங்க. நாம என்ன பார்க்கிறோம்? இப்படி புத்தி கூர்மை உள்ளவர்களாக என்ன செய்தி சொல்றவங்க உடனே ஷார்ப்பாக வேகமாக விளங்குகின்றார்கள் அல்லவா, அதை பார்க்கணும். அடுத்து பார்க்கின்றோம் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உட்கார்ந்திருக்காங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்திருக்காங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பேரிச்சம்பழ குருத்து ஒன்று கொண்டு வரப்படுகின்றது. ரசூலுல்லாஹை பார்த்துட்டு, ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தினுடைய இலை உதிராது, அது அந்த மரம் மூமினுக்கு ஒத்தது அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள்லாம் டிஸ்கஷன், அது என்ன மரம், அந்த காட்டுல உள்ள அந்த ஊர்ல அந்த மரமாக இருக்கும், அது இந்த மரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸ்கஷன். இப்னு உமர் சொல்றாங்க, எனக்கு அந்த மரம் என்ன மரம் என்று தெரிந்து விட்டது. பக்கத்துல எங்க வாப்பா உட்கார்ந்துருக்கிறாங்க, பெரிய ஆள். அதுக்கடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்தாங்க. கத்துக்குட்டி நான் போய் ஏதாவது சத்தம் போட்டா அது நல்ல இருக்காது என்று சொல்லிவிட்டு பேசாம வெட்கப்பட்டு நான் உட்கார்ந்துட்டேன். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, அது என்ன மரம்? அது பேரிச்சம்பழ மரம். மூமின்களுக்கு மூமினுக்கு ஓமனா அந்த பேரிச்சம்பழ மரத்தினுடைய இலைகள் ஒருபோதும் உதிராது. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல மூமினை பத்தி மரத்துக்கு தான் ஒப்பிடுறான். அந்த கொள்கையை அதெல்லாம் குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கின்றது. அந்த இலை உதிராது. பேரிச்சம்பழ மரம் இருக்க நம்முடைய இந்த பனைமரம் இருக்குல்ல, அது மாதிரி அது கட்டையாக ஆகும், அதனுடைய ஓலை விசிறியாக ஆகும், வீட்டுக்கு கூரையாகும். இப்ப அந்த மாதிரியான கூரையெல்லாம் பார்க்க முடியாது. அதுல உள்ள அந்த நுங்கு இருக்கின்றது, அது கோடை காலத்துல பழமாக கிடைக்கும். அதனுடைய பதநீர் கோடை காலத்துல அழகான ஒரு குடிபானமாக அமையும். இந்த பனைமரத்து மாதிரி அதை விட பேரிச்சம்பழம் எப்போதுமே அது கனியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரித்தம் கனியை தருகின்றதல்லவா, அப்படிப்பட்ட மரம். இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா சொல்றதுக்கு வெட்கப்பட்டு நான் சொல்லல. கொஞ்சம் சொல்லியிருந்தால் நல்ல இருந்திருக்குமே, என்னுடைய மனசு சொல்லிச்சு. நீங்க எப்படி விளங்குறாங்க பாருங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதை விளங்குறாங்கல்ல. இது மாதிரி இப்படி விளங்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மார்க்கத்திற்கு தேவை. அடுத்து பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பாடம் பயின்ற அந்த நபி தோழர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவங்க ரசூலுல்லாஹ் இறந்த உடனே இறக்கல்ல விழுந்துருச்சு வந்துருவாங்க, யார் யாரெல்லாம் இறந்தாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க கைகால தரிச்சிருவாங்க அப்படின்னு தெரிச்சாங்க. அங்கிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அழகான முறையில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உடலை போய் முத்தமிடுறாங்க. திபுத ஹய்யம் மையிதா, இருக்கும்போது நறுமணம் கமழ்ந்தீர்கள், இறந்த பிறகும் நம்ம நறுமணம் கமழ்கின்றீர்கள் என்று சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வர்றாங்க. குர்ஆனுடைய வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவருக்கு முன்னால எத்தனை தூதர்கள் வந்தார்கள் சென்றார்கள். அஃபைம்மாதா குதில இன்கலத்தும் அலா ஆகாபிக்கும், இந்த முஹம்மது இறந்து விட்டாலோ இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
தூக்கி போடுறாங்க வசனத்தை. அவ் குத்தில கொல்லவும் படலாம், இன்கலப்தும் அலாகாமிக்கும், இந்த முகமது இறந்தாலோ கொல்லப்பட்டாலோ வந்த பாதையை போய் நோக்கி போய்விடுவீர்களா? இந்த வசனம் தூக்கி போட்டாங்க பாருங்க. அன்றைக்கு அந்த வசனத்தை தூக்கி போடலன்னா இஸ்லாமே முடிஞ்சு போயிருக்கும், ஏகத்துவமே தகர்ந்து போயிருக்கும். இப்படி இருக்க வேண்டும் மார்க்கத்தை. இந்த சந்தர்ப்பத்திலையும் அப்படி தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுல புத்தி கூர்மை இருக்கணும். அப்படி உள்ள ஆட்கள் தான் இந்த கல்விக்கு தேவை. இந்த கல்விக்கு இது போன்ற ஆட்கள் தான் தேவை. அதனால நாம இங்க என்ன நம்ம பார்க்க வேண்டும் என்றால், இந்த கல்வியை தெரிந்தவர்கள் புத்திசாலிகளாக இருக்கணும். அடுத்து பார்க்கிறோம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் தன்னுடைய சபையில இப்னு அப்பாஸையும் சேர்த்தே வச்சுக்கிறாங்க. ரொம்ப சின்ன பிள்ளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மூத்த சஹாபாக்கள் எல்லாம் பேசுறாங்க, என் பிள்ளை வயசு இருக்கும் இப்படியே சொல்றாங்க. புகாரில வருது, எடுத்து பார்த்துக்கங்க. 4970வது ஹதீஸ். என் பிள்ளை வயசு இருக்கும், இவனை கொண்டு போய் வச்சிருக்காங்க. என்ன இது, என்ன சபை இது என்பது போன்று பேசின உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அதுல அவங்க புத்தி கூர்மையா வேலை பார்க்கறாங்க. எல்லாரையும் கூப்பிடுறாங்க, இப்னு அப்பாஸையும் பக்கத்துல வச்சிருக்காங்க. இவரு யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ஒரு ஆயத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த தீனுக்குள்ள நுழையும் போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய இறைவனை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள் என்று சொல்கின்றானே, இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்ன உடனே நபி தோழர்கள் ஒவ்வொரு ஆளும் சொல்றாங்க, அல்லாஹ் ரொம்ப தஸ்பீஹ் செய்யணும், புகழணும், இப்படி எல்லாம் கருத்து வைக்கிறாங்க. சில பேர்கள் மௌனமா இருக்கிறாங்க. மூத்த நபி தோழர்கள், இப்னு அப்பாஸ் நீ என்னப்பா சொல்ற? இந்த வசனம், இந்த அத்தியாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை குறிக்கிறது. என்ன, உன்னுடைய கருத்தில் தான் நான் இருக்கிறேன். அத்தனை பேருக்கு ஜெண்டிலா ஒரு டச். இவரை நான் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை கேட்கிறேன்னா, அல்லாஹும்ம ஃபகீஹு ஃபித்தீன், இவருக்கு மார்க்க விளக்கத்தை கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்திருக்காங்க. அந்த துஆவுக்கு ஒரு மதிப்பு, அந்த ஞானம் இவருக்கு இருக்குது, அதனால அழைச்சு வச்சிருக்கிறேன். தவறா விளங்கிக்கிறாங்க. பார்க்கிறோமா? அப்ப இந்த கல்விக்கு தேவை இப்படிப்பட்ட சிந்தனைவாதிகள். ரொம்ப மார்க்க, அதுவும் இந்த காலத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் தொழிற்புரட்சி வளர்ந்த காலத்துல மார்க்கத்தினுடைய தீர்ப்புகளை மிக வித்தியாசமான முறையில, வித்தியாசமான கோணத்தில் அணுகி சொல்ல வேண்டிய ஆட்கள் தேவை. இந்த கல்விக்கு மதரசாவில் இவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன், வேற எதுக்குமே மண்டையில ஒண்ணுமே ஏற மாட்டேங்குதுங்க, இவனை மதரசாவுல சேர்த்துக்குங்கன்னு சொன்னா, இந்த கல்வியை கற்று வந்து இவன் மக்களுக்கு மத்தியில ஃபத்வா கொடுத்தா என்ன ஆகும் பாத்துக்கங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட சாரார்தான் இந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற நிலையை தவிர்த்து படித்த வர்க்கத்தில் உள்ளவங்க வாங்க. இது தொடர்பாக இன்றைக்கு இதற்கு அடுத்தும் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த கல்வியை பற்றி, ஏனென்றால் தாயிகள் பற்றாக்குறை தமிழகம் எங்கும் இருந்தா மொத்த தமிழகமும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 20 ஆண்டு காலத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை அடையும். தேவை தாய்கள் தான், அது பற்றாக்குறையா இருக்கு. படித்தவங்க பணக்காரர்கள் இதற்கு முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது தொடர்பான விஷயத்தை வரக்கூடிய வாரங்களையும் தெரிவிக்கிறேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குர்ஆன் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம்,
மார்க்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அல்லாஹு அக்பர்.